இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை ஆசிர்வதிக்கப்பட்ட புனித கன்னி மரியாளுடைய அமல உற்பவ பெருவிழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அமலோற்பவ அன்னையினுடைய பெருவிழா என்று கூட நம்ம சொல்லலாம். அன்பு மிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையினுடைய பாரம்பரியத்தில் அமல உற்பவி என்கிற அன்னை மரியாளுக்கான இந்த பெருவிழா என்பது கத்தோலிக்க திரு அவையில் 4வது 5வது நூற்றாண்டிலிருந்தே இது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கு பிறகு 7வது 8வது நூற்றாண்டில் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை என்று சொல்லப்படுகிற கீழை திருச்சபையிலும் இந்த விழா படுவிமரிசையாக கொண்டாடப்பட்டது என்றும், அதற்கு பிறகு கத்தோலிக்க திரு அவையிலும் இந்த விழா உலகமெங்கும் கொண்டாடுவதற்கான வழிவகை செய்யப்பட்டது. திரிதந்து திருச்சங்கத்தில் இந்த அன்னை மரியாளுடைய இந்த ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அந்த ஒரு விழாவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் நம்ம திருச்சபையினுடைய வரலாற்றில் வாசிக்கிறோம். திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்துஸ் என்பவர் இந்த விழா உலகமெங்கும் கத்தோலிக்க திரு அவையில் விமரிசையாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதையும் வழிவகை செய்கிறார். அதற்கு பிறகு 1854வது ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் என்பவர் அமல உற்பவி அல்லது அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்கிற இந்த ஒரு காரியத்தை திருச்சபையில் ஒரு விசுவாச கோட்பாடாக, டாக்மா ஆஃப் ஃபெய்த் என்று சொல்வார்கள், விசுவாச கோட்பாடாக அறிவிக்கிறார். அன்புமிக்கவர்களே, 1854 அதாவது அன்னை மரியாள் இறைவனுடைய ஒரு தனி பெரும் கருணையால் அவருடைய தாயின் கருவில உற்பவித்த அந்த கணத்திலிருந்து ஜென்ம பாவம் இல்லாமல் அவள் உற்பவித்தாள் என்கிற அந்த பேருண்மையைத்தான் இந்த விசுவாச கோட்பாடு உலகெங்கும் அறிவித்தது. அதற்கு பிறகு 1858 அன்னை மரியாள் பிரான்சு தேசத்தில் இருக்கிற லூர்து நகரில் தோன்றிய பொழுது அந்த குழந்தைகள், அம்மா நீங்க யார் என்று கேட்ட ஒரு கேள்விக்கு, நாமே அமல உற்பவி, ஐ ஆம் த இம்மாக்குலேட் கன்செப்ஷன் அப்படி என்று தன்னை அமல உற்பவி என்று அன்னை மரியாள் உலகிற்கு வெளிப்படையாக அறிவித்த ஒரு காரியத்தையும் இன்றைக்கு நம்ம நினைவு கூற வேண்டும். அன்பு மிக்கவர்களே, அமல உற்பவி அல்லது அமலோற்பவ அன்னையினுடைய விழா என்பது அன்னை மரியாள் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையால் தன்னுடைய மகனுக்கு தகுந்த இருப்பிடமாக அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தாய் அவருடைய தாயின் வயிற்றில் உற்பவிக்கிற கணத்திலிருந்தே ஜென்ம பாவம் இல்லாமல், பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று அவரை அமல உற்பவியாக இந்த உலகிற்கு கொண்டு வந்தார் என்பதை நினைவு கூறும் ஒரு நாளாகத்தான் இந்த விழாவை இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன் பல குழப்பங்கள், எதற்கு அன்னை மரியாளுக்கு இந்த ஒரு அமல உற்பவி அல்லது திருச்சபையினுடைய தாய் அல்லது விண்ணக மன்னக அரசி அல்லது தற்போது திருத்தந்தை சம்மட்டி அடி கொடுத்து விட்டார், அன்னை மரியாளை கத்தோலிக்க திரு அவையில் மீட்பின் இணையாளர் அல்லது இணை மீட்பாளர் என்கிற அந்த ஒரு மாபெரும் பட்டத்தை எடுத்து விட்டார். ஆகவே திருத்தந்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டார் என்றெல்லாம் இப்பொழுது நிறைய பேர் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளை அமல உற்பவியாக தேர்ந்தெடுத்ததே வரலாற்றில் ஒரு மாபெரும் கொடை அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுகிற நாம், மீட்பின் வரலாற்றில் வானதூதர் கபிரியேல் அன்னை மரியாளை பார்த்து அருள்மிகு பெற்றவரே வாழி என்று வாழ்த்த பெற்ற அன்னை மரியாள், ஆண்டவர் உம்முடனே என்று வாழ்த்தை பெற்ற அன்னை மரியாள், எலிசபெத் அம்மாவிடத்தில் பெண்களுள் பேறு பெற்றவரே, ஆண்டவர் கூறியவை அனைத்தும் நிகழும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் அப்படி என்று அன்னை மரியாளை பேறு பெற்றவர் என்றும், அதற்கு பிறகு அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலில் இனிவரும் தலைமுறையினர் என்னை பேருடையாள் என்று சொல்லுமே அப்படி என்று தன்னுடைய அந்த பேறு பெற்ற ஒரு நிலையை இறைவனுக்குரிய ஒரு புகழ்ச்சியாக எடுத்து கூறிய அந்த ஒரு வார்த்தையும் நினைவு கூறுகிற நாம், கத்தோலிக்க திரு அவையையும் தாண்டி நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவருடைய புனித நூலான குரானில் அன்னை மரியாளுக்கு ஒரு தனிப்பட்ட உயரிய இடத்தையும், பெண்களில் பேறு பெற்றவராகவும் அருள் நிறைந்தவராகவும் இன்றைக்கு குரானிலும் போற்றப்படுகிற ஒரு அன்னையாகத்தான் அன்னை மரியாளை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, அன்னையினுடைய அமல உற்பவி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அன்னை மரியாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான பாடங்கள் 2-3 தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியோடு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களை இறைவன் தனி பெரும் கருணையால் ஆசிர்வதிப்பார்.
அவர்களை பாதுகாப்பார் என்கிற செய்தி தான் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற முதல் பாடம். அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசிர்வாதம், இந்த அருள் இறைவனுடைய பெரும் கருணையை நமக்கு நினைவு கூறுகிறது. அப்படி என்றால் அன்னை மரியாளை போல ஆம் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கும் இறைவனுடைய தனி பெரும் கருணை கிடைக்கும் என்பதையே இந்த விழா நமக்கு முதல் செய்தியாக சொல்லித் தருகிறது. இரண்டாவது ஒரு செய்தி, அன்பிமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்வு உங்களுக்கும் எனக்குமான ஒரு பாடம். இந்த அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை தன்னுடைய கீழ்ப்படிதலாலும் தாட்சியாலும் பிறரன்பாலும் அன்னை மரியாள் நிறைவேற்றினாள். அவளுக்கு கொடுத்த அந்த இறைவனுடைய தாய் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்கிற அந்த தனி பெரும் கருணையை தன்னுடைய கீழ்ப்படிதலாலும் தாட்சியாலும் பிறரன்பு பணிகளாலும் அவள் வாழ்ந்து இறைவனுக்கு நெருக்கமான ஒரு வாழ்வை வாழ்ந்தார். இயேசுனுடைய முதல் சீடத்தியாகவும் வாழ்ந்தார் என்பது நம்முடைய வாழ்க்கையில கூட இறைவனுக்கு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியோடும் பிறரன்போடும் நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது பாடமாக இந்த அன்னையினுடைய விழா நமக்கு எடுத்து சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு பாடமாக, அன்புமிக்கவர்களே, பல புனிதர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், திருச்சபையினுடைய வரலாற்றில் பார்க்கிறோம், எப்பொழுதெல்லாம் தாயாம் திரு அவை துன்பத்திலும் வேதனையிலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழலிலும் இருந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி மன்றாடுகிற நேரத்தில் அன்னை தாயன்போடு தாயாம் திரு அவைக்கு பரிந்துரை செய்வாள். அன்னை தாயன்போடு கத்தோலிக்க திரு அவையை பாதுகாப்பார் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் தனி மனித வாழ்க்கையில பொது வாழ்க்கையில அன்னை மரியாளிடத்துல பரிந்துரை ஜெபத்தை வைக்கிற நேரத்துல அன்னை மரியாள் உண்மையோடும் தூய்மையோடும் வாழ்ந்த அவள் நம்மையும் உண்மையோடும் தூய்மையோடும் தாட்சியோடும் வாழ நமக்கு உதவி செய்வாள். இறைவனிடத்துல பரிந்துரை செய்து பாதுகாப்பாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்மை அழைத்து செல்வாள் என்கிற நம்பிக்கையோடு கத்தோலிக்க திரு அவை அன்னையினுடைய பாதுகாப்பையும் சகாயத்தையும் பெற்றது போல தனிமனித வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் துன்ப துயர நேரங்களில் விசுவாசத்துல தளர்ச்சி ஏற்படுகிற நேரத்துல இறைவனுடைய அருளை அன்னை மரியாள் பெற்றது போல அன்னையினுடைய பரிந்துரையை நம்ம கேட்கிற நேரத்துல அன்னை மரியாள் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பரிந்து பேசுவாள். அப்படி என்கிற உண்மையை உணர்ந்து அன்னை மரியாளை நம்முடைய விசுவாச வாழ்விற்கு உதவியாக தேடாமல் இருப்பது சிறகுகள் இல்லாமல் ஆன்மீக வாழ்வில் பறப்பதற்கு சமம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய அன்றாட அந்த ஆன்மீக வாழ்வில் அன்னை மரியாளை துணைக்கு அழைத்து இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.